பாருங்கள், தேவையான வெங்காயம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகம் சேர்த்துக்க மாட்டோம். பீட்ரூட் பொரியலுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெயை போட்டாச்சு. அதில் கடுகு பருப்பை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெயில் கடுகு பருப்பு போட போனால் பாருங்கள், கடுகு பருப்பு போட்டாச்சு. ஓகே, ஓரளவு அதில் உளுத்தம்பருப்பு தனியாக உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. போட்டுட்டு காய்ந்த மிளகாய் கொஞ்சம், ஒரு காய்ந்த மிளகாய், ரொம்ப காரம் இல்லாமல் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் காரம் நாங்கள் அதிகம் சாப்பிட மாட்டோம். பாருங்கள், இப்படி இருக்கு. ஓகேவா? இப்போ ஒன்றுமே இல்லை. வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் கொஞ்சம் போட்டு இப்படி நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இன்றைய சமையல் முட்டைக்கோசு குழம்பு, பீட்ரூட் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். எப்படி இருக்குங்க? முட்டைக்கோஸ் குழம்பு, பக்கத்தில் முட்டைக்கோஸ் குழம்பு. இது பீட்ரூட்டு எப்படி இருக்குது? இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸை எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்ட போகிறோம். அவ்வளோதான். நல்லா வதக்கும் போதே ஓரளவு வதங்கினா போதும். சின்ன குக்கரில் தான் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குது? வதங்கி வந்துருச்சு, நல்லா சுருண்டு வந்துருச்சு. லைட்டாக அது தண்ணியை ஊற்றி தெளித்து அதை அப்படியே வச்சு ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து